அந்த ஸ்பௌஸ் வந்து இவங்கள நிறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்களும் வந்து ரொம்பவும் சரராசின்றதுனால இவங்க ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. இவங்களும் அந்த பெண்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டாமினேட்டாக இருப்பாங்க, ரொம்ப அடங்கி இருப்பாங்க, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்கலாம் துலாங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல அஃபெக்ஷன் சீக்கிங் பர்சனாக இருப்பாங்க. எனிஹவ் அந்த ஒரு டாமினேஷன் வந்து இவங்களுக்கு வந்து மீட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக்கேஜ் நடக்கும், பிரிவாங்க. சில பேர் வந்து ஒன்றா போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. பட் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்த பிறகும் பார்த்திங்கன்னா அந்த லவ் லைஃப்பில் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, இவங்களுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து பெருசாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா இவங்க மேரேஜ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்தவர். அப்போ செவ்வாயினே என்னது, ஒரு அவசர குணம் இருக்கும், ஒரு சண்டை போடக்கூடிய குணம் இருக்கும். இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. பட் ரொம்ப ரொமான்ஸ் அவங்க வெளிப்படுத்துவாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ இவங்க எதிர்பார்க்குற அந்த ரொமான்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பார்ட்னர்கிட்ட கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லேக்கிங் இருக்கும். ஸோ பட் துலாமுக்கு வந்து அதெல்லாம் வேணும். அவங்களுக்கு வந்து காதல் வேணும், காமம் வேணும், நல்ல சாப்பாடு இருக்கணும்.